ஹே ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே இட்வின் பேசுகிறேன். நம்ம நடந்து முடிந்த இந்தியா வேஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வேறு லெவலில், உண்மையாகவே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு அதிரடியான மேட்ச் நம்ம பார்த்தோம். ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆஸ்திரேலியா பிடிச்சாங்க. அவங்க வந்து 338 ரன்னு 50 ஓவரில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் களமிறங்கிய இந்திய அணி வேறு லெவல் மேட்ச்சில் ஆடி 48 ஓவரில் 341 ரன்னு அடித்து மிகும் ஆஸ்திரேலியா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டீம் வந்து அதை அடித்து நொறுக்கி பறக்க விட்டாங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஜெமிமா லோர்டிக்ஸ் வேறு லெவல் மேட்ச்சுங்க. அவங்க ஒரு ஃபீலிங்ஸு, எமோஷனு அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மேட்ச்சு அரௌண்ட் பீப்புள் எல்லாருமே பார்த்து ஒரு வியந்து போகிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பெஸ்ட்டு பேட்ஸ்மனாக அங்கே விளங்கினாங்க. அவங்களுடைய ரன் பார்த்தீங்கன்னா 127 ரன் எடுத்து அவுட் ஆகாமல் லாஸ்ட் வரையும் வெற்றி பாதைக்கு கொண்டு போன ஒரே ஒரு நபர்னா ஜெமிமா மட்டும்தான். ஸோ வேறு லெவல் மேட்ச் இருந்துச்சு. ஸோ கடைசியாக இந்தியா ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டாடினாங்க. அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அவங்க அப்பாவோடு சரி, அவங்க பயிற்சியாளரோடு சேர்ந்து அவங்க வின்னிங்கை அழகாக கொண்டாடினாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்கள் ஆர்ஜி.